இவ்வளவு கேவலமான ஒரு மனுஷங்க. எப்பவுமே மோடி வந்து ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது பாரத் மாதா கி ஜெய். இப்போ அயோத்தியால தோத்துட்டாங்க, யூபியில் உழுந்தது அடி. கோபத்தை மோடி யார் மேல காட்டுறாரு? இப்ப பேசிட்டு இருக்காரு, ஸ்பீச் கொடுக்கறாரு. பிஜேபி நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அங்க, அவங்க டெல்லி ஆபீஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேபி நட்டா பேசி முடிச்சு மோதிய வர்றாரு பேச. ஜெய் ஜெகநாத். ஒரிசால ஜெயிச்சிட்டாருல, கட்சி மாறிட்டாரு, கடவுளை தூக்கி எரிஞ்சிட்டாரு வெளியே. கீழ இருந்து கூட்டம் கத்துது, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கீழே கத்துறான். இந்த மனுஷன் அப்படியே பாக்குறா, அப்படி கடவுளை கூட விடுறது இல்லடா சாமி. இவ்வளவு வன்மமா? அயோத்தியால தோத்ததுக்கு இவ்வளவு வன்மத்தை காமிச்சிட்டு இருக்க மோதி நீ. சரி, இது என்டிஏ கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்றீங்க, உங்களுக்கு கிடைச்சது 236 சீட் பிஜேபிக்கு, மெஜாரிட்டி 272. இப்ப மீதி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கொடுக்கணும். நீ மாட்டுக்கு தனியா ஸ்டேஜ்ல ஏறிட்டு பேசிட்டு இருக்க மோதி, அது எப்படி புரியல? அப்ப நிதிஷ்குமார் நாயுடு எல்லாம் அவ்வளவுதானா? பழசு மாதிரி மோதி தானா? பாப்போம், இன்னும் நிறைய டிராமா இருக்கு வரத்துக்கு. பாப்போம்.